சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் உங்களா ஆனந்தி சும்மா விட மாட்டேன். என்ன காரியம் பண்ண பார்த்தா எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனந்தி என்னங்க கையில் நம்மள பாக்குறாங்க. கையலு நீ நல்லா இருக்கியா? எனக்கு இது போதும்மா. நீ பொழைச்சு வந்துருவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. வடிவு பாரு, கடவுள் இருக்காரு. வடிவு பாரு, என் தம்பி மகன் உயிரோட பொழைச்சு வந்துட்டான். உனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா சத்தியமா இந்த பெரியப்பாவால தாங்கி இருக்க முடியாதுமா. நானும் தினம் தினம் சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம உன் பின்னாடியே பரலோகத்துக்கு வந்திருப்பேம்மா. என் வேண்டுதல் பழிச்சிருச்சு. நீ பொழைச்சிட்ட. எனக்கு இதுக்கு மேல என்னமா வேணும்? என் மக பொழைச்சிட்டா, என் மக பொழைச்சிட்டா. எனக்கு சந்தோஷமா இருக்குமா. ஐயோ அமைதியா இருக்குமே, நாமளும் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். கையிலே என் தங்கமே, என் உயிரே, என் மகளே, என் குடும்ப குத்து விளக்க, யமலோகத்தையே எட்டி பார்த்துட்டு வந்த திருமகளே, நீ பொழைச்சு வந்ததை நினைச்சு என் வயிறு அப்படியே குளிர்ந்து போயிடுச்சு தெரியுமா? பாரு பாரு, உன் பெரியம்மாவை பாரு, ஆனந்த கண்ணீர் அப்படியே நீர் வீழ்ச்சியா கொட்டுது பாரு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீ ஆஸ்பத்திரியில படுத்ததுல இருந்து நானும் ஏறாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்லம்மா. கடவுள் இருக்காருன்னு நான் உன் விஷயத்துல நம்புறேம்மா. கடவுள் நிச்சயம் இருக்காருமா. கடவுளே, என் மக பொழைச்சிட்டா, என் மக பொழைச்சிட்டா, நம்ம மக பொழைச்சிட்டாங்க. என் மக சிஸ்டர், கையில ஏன் நீ எங்களை அப்படி பாக்குற? சொல்லு கையில, ஆக்சிடென்ட் ஆனதுல உன் பார்வை அப்படியே நின்னுடுச்சா? இல்ல இல்ல, நீதான் அப்படி முறைச்சு பாக்குறியே. உங்க 2 பேரோட நடிப்ப நாங்க அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்கோம். நடிப்பா? என்னம்மா நீ எப்பவும் போல எங்களை தாக்கி பேசிட்டு இருக்க? சரி, இங்க என்ன நடக்குது? பார்த்தா தெரியல, கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஓஹோ, நீ உடம்பு முடியாம இருந்தப்ப நீ உயிர் பொழைச்சு நல்லா வரணும்னு உன் தங்கச்சி ஆனந்தி அவளோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம சங்கர் உன் ஆபரேஷனுக்கு பணத்தை கொடுத்த உடனே கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. இப்படி ஒரு தங்கச்சி உனக்கு கிடைச்சதுக்கு நீ போன ஜென்மத்துல கோடி புண்ணியம் பண்ணிருக்கணுமா. பாரு, நீ தெம்பா உயிரோட வந்து நிக்கிறல்ல, இப்ப ஆனந்திய பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. எனக்கு என் தங்கச்சிய பத்தியும் தெரியும், உங்க 2 பேர் பத்தியும் நல்லா தெரியும். என்னங்க இவ நம்மள டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா? எப்படி இவ்ளோ ஒரு கேவலமான காரியத்தை பண்றதுக்கு துணிஞ்சிங்க? என்ன கையில ஒரு மாதிரியா பேசுற? நாங்க என்ன பண்ணோம்? சும்மா ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நடிக்காதீங்க, அப்புறம் மரியாதை கெட்டுடும்.
நான் நல்லா இருக்கும் போதே என் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் படுத்த படுக்கையானதை பயன்படுத்தி என் குடும்பத்தை கெடுக்க பாக்குறீங்களா? எதுக்கு எங்களை கோயில்ல வச்சு இப்படி சமைச்சுக்கிட்டு இருக்க? ஏய், படிக்க வேண்டிய புள்ளைய இப்படி ஒரு குடிகாரனுக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்ச உங்களை செருப்பால அடிச்சா கூட தப்பில்ல. வயசுக்கு மரியாதை கொடுத்து அந்த மாதிரி பண்ணாம இருக்கேன். என்னங்க? நல்ல வேளை கடவுளை என்ன காப்பாத்திட்டான். இல்லனா என்ன ஆயிருக்கும்? என் தங்கச்சியோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் ஒரு நொடியில செதஞ்சு போயிருக்கும். கூட பிறந்த தம்பி மகளோட வாழ்க்கைய அழிக்க நினைக்கிறீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல? அதெல்லாம் மனசாட்சி இருக்கவங்களுக்கு தானே கொடுத்தோம். டேய் கருவாப்பையிலே, உங்களெல்லாம் எத்தனை தடவை அசிங்கமா கேட்டாலும் புத்தியே வராது. காமாட்சி, கயல் இவ்வளவு தப்பா பேசிக்கிட்டு இருக்கா, நீ நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீங்க பண்ணதுக்கு தான் அவ அப்படி பேசுறா. அதுல என்ன தப்பு இருக்கு? காமாட்சி நீ ஏன் அப்படி பேசிட்டு இருக்க? ஆமா, அவங்க தான் இப்படி பேசுறாங்க. ஆ, நீங்க என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போற காமாட்சி தான் அப்படி பேசுறாங்க. இனிமேலும் பேசுவாங்க. ஏன்னா நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல.